வாழ்க்கையில வந்து ஆசைக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது ஆசைங்கிறது இப்போ நம்ம சின்ன வயசுல வந்து சைக்கிள் ஆசைப்படுறோம். அந்த சைக்கிள் வாங்கிட்டோம்னா அதாவது உடனே கிடைச்சிட்டா அதோட எக்ஸைட்மெண்ட் இருக்காது. கொஞ்சம் லேட்டாகி கிடைச்சாலும் ஆசைப்பட்டது கொஞ்சம் லேட்டாகி கிடைச்சா அது கொஞ்சம் நிலையா நிற்கும். ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதாவது நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன். எப்படின்னா, இப்போ ஒரு சைக்கிள் இல்லாட்டி ஒரு வண்டி வாங்குறோம்னா நம்ம ஆசைப்பட்ட பொருளை நம்ம வாங்கிடும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த சைக்கிள் இல்லாட்டி பைக்கு அந்த ஓட்ட ஓட்ட வந்து அந்த ஆசை வந்து தீர்ந்து போயிடும். அதாவது எப்படின்னா, இப்போ ரோட்ல போறோம், நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம், சைட் அடிக்கிறோம். சரி, இந்த பொண்ணு அழகா இருக்காங்க, நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஒரு மனைவி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசு ஆசைப்படும். ஓகேவா? மனசு ஆசைப்படும். அதே மாதிரி நம்ம இதே வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அது வந்து ஒரு ஆசை, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா அன்பு வந்து அப்படி கிடையாது. எப்படின்னா, ஒருத்தவங்க மேல நம்ம வந்து அன்பு நம்ம வந்து அதிகமா வச்சுட்டோம்னா அந்த அன்பு நம்ம சாகுற வரைக்கும், உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு என்னைக்குமே மாறாது. அதாங்க அன்புக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறது. நான் ஆசையை தப்பா சொல்ல. ஆசை வந்து எப்படின்னா, கிடைச்ச உடனே கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த ஆசை அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். ஆனா அன்பு வந்து எப்பயுமே மறையாது. இப்ப நான் இருக்கேன், எனக்கு உண்டான மேல எங்க அம்மா இல்லாட்டி எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க மேல நான் ஒரு அன்பு வைக்கிறேன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு அழிவே கிடையாது. இந்த உடம்பு இந்த உயிர் அழிஞ்சாதான் அது அழியும். அப்பயும் அழியாது. ஏன்னா கரெக்டான ஒரு பேர் சொல்லும். அதுதாங்க அன்புக்கு ஒரு வித்தியாசங்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது நான் எப்படின்னா, என் மேல அன்பு வச்சவங்க மேல நான் கரெக்டா அன்பு வச்சிருக்கேன். பட் ஒரு சில பேர் புரியாம, ஒரு சில பேர் கண்டுக்கிடாம அவங்க அப்படியே வாழ்க்கையை வந்து கடந்து போயிட்டாங்க. பட் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நினைப்பேன். பட் எங்க அம்மா மேல, எங்க ஃபேமிலி மேல நான் வந்து அன்பு வச்சிருக்கேன், அவங்களும் என் மேல வச்சிருக்காங்க. அதை தாண்டி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒரு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு அதாவது பாசிட்டிவ் வைப்பா கொஞ்சம் பேசணும். அதுதாங்க. அதாவது நெகட்டிவிட்டிங்கிறது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளை அழிச்சிடும். பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் வந்து நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளுள்ள நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அது நம்ம கொண்டு வரும். அதுதான் இப்போ ஒரு வித்தியாசம் சொன்னது. ஓகேவா? அதாவது லைஃப்ல வந்து பாசிட்டிவை தேடி தான் போகணும், நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணிடணும். அதான் லைஃப். அதே மாதிரி நமக்கு இப்போ தனியா இருக்கிறோம் அப்படின்னாலும் அதாவது இயற்கை சீற்றங்கள், அந்த இயற்கையை வந்து அழகா இருக்கிற இயற்கையில போய் நம்ம ரசிச்சோம்னா அந்த தனிமை வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமான ஒரு மனசை கொடுக்கும். அப்புறம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எல்லாமே மைண்டு அப்புறம் ஹார்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது ரொம்ப தனிமையில இருந்தாலுமே ஒரு கோயிலுக்கு போறது, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போறது, எல்லாமே நம்ம லைஃப்பை வந்து நம்ம தாங்க மாத்திக்கணும். நம்மளும் மாத்திக்கணும். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நல்ல ஒரு நரேஷன் கேட்டு அவங்க கிட்டையும் கேட்டு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கலந்து பேசி நம்ம லைஃப்பை அவங்கள்ட்டே கொஞ்சம் ஷேர் பண்ணி எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை கொஞ்சம் மாத்திக்கணும். அதாவது பாசிட்டிவா சொல்றேன், நான் நெகட்டிவா தான் சொல்றேன். ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.